ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் கட் சமயத்துலலாம் தேங்காய் பால் எப்படி எடுக்கலான்ற டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ நமக்கு தேங்காய் பால் வேணுமோ அதுக்கான தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். இது வந்துட்டு கையாலேயே நம்ம எப்படி துருவோமோ அந்த மாதிரி நான் நார்மலாக துருவி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி தேங்காய் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த தேங்காயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கம்மியாக வரும். இப்போ வந்துட்டு நம்ம துருவின தேங்காயில் நல்லா கொதிக்க வச்ச சூடான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் தேங்காய் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்படியே விட்டுடாமல் நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு மிக்சியில் எப்படி தேங்காய் பால் எடுக்கும்போது திக்காக வருமோ நிறைய வருமோ அதே மாதிரி நமக்கு திக்காகவும் நிறையவும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூடாக இருக்கும்போதே பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய வந்து தேங்காய் பால் கிடைக்கும். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே சூடு நல்லா ஆறுற வரைக்கும் ஆற வச்சிடலாம். இது இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லாவும் ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம நார்மலாக எப்படி தேங்காய் பால் எடுப்போமோ அதே மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு பவுலுக்கு மேலே வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் டவல் வச்சு இந்த மாதிரி நம்ம ஆற வச்சுருக்க தேங்காயை வந்து போட்டு நல்லா கையாலேயே புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே திக்கான தேங்காய் பால் வேணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடு நிறுத்திக்கோங்க. இந்த தேங்காய் பால் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் தேங்காய் பால் வேணும்னா இந்த தேங்காயை வந்து திரும்பவுமே எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சுடு தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பண்ணோமோ அதே மாதிரி திரும்பவும் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நார்மலான சில் வாட்டரே சேர்த்துட்டு இந்த மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு திரும்பவுமே ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம திரும்பவும் வடிகட்டிக்கலாம். டைம் இருந்தால் கண்டிப்பாக சுடு தண்ணி வச்சு திரும்பவும் நீங்கள் பண்ணலாம். டைம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப் வந்து பண்ணணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு திரும்பவுமே நம்ம அதே காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மொத்த தேங்காய் பாலுமே நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இனிமேல் வந்துட்டு தேங்காய் பால் எடுக்கிற சமயத்தில் பவர் கட் ஆகிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் அழகாக நம்ம செய்து முடிச்சிடலாம். அதே சமயம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால மிக்சியில் அரைக்கும்போது தேங்காய் பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த மெத்தட்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.